இன்னைக்கு நம்ம குக் வித் கோமாளியோட ரெசிபி ரீக்ரியேஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம பாண்டியன் ஸ்டோர் அண்ணி அவங்களோட ரெசிபி அக்கி ரொட்டி அண்ட் கார சட்னி எப்படி செய்கிறது பார்த்தலாம். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1 பொடிசாக கட் பண்ண பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு, 1/2 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா மாவு ஒரு டோ கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுலேருந்து சின்ன போர்ஷனாக எடுத்து வாழை இலையில் நல்லா கையை நனைச்சிட்டு நல்லா மெலிசாக தட்டி கொடுத்துக்கோங்க. இது மேலே 3 ஹோல்ஸ் போட்டுக்கோங்க, அப்போ தான் மாவு நல்லா உள்ளார வேகும். இப்போ நம்ம தட்டி வச்சிருந்த மாவை தோசைக்கல்லில் போட்டு நல்லா மாவு ஓரளவுக்கு வெந்தோடனே மேலே இருக்க வாழை இலையை எடுத்துருங்க. 2 பக்கமும் ப்ரௌனாகி எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்திங்கன்னா அக்கி ரொட்டி ரெடி. இப்போ கார சட்னிக்கு மிக்சர் ஜாரில் 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, சின்ன துண்டு இஞ்சி, 5 காஞ்ச மிளகா, 5 காஷ்மீரி மிளகா, தேவைக்கேற்ப உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சிட்டு தாளிப்புக்கு கடாயில் 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த சட்னியும் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு கொதி வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான கார சட்னியும் ரெடி. இந்த மாதிரி சுட சுட அக்கி ரொட்டியோட இந்த மாதிரி ரெட் சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி இருக்கும்.